நம்ம இப்போ ஒரு படி பிரியாணி செய்ய போகிறோம். அதுவும் எல்லா வியூஸ் கேட்குறாங்க, ஒரு படி போடுங்க போடுங்கன்னு. நல்லா டாப்பாக செய்கிறோம். வாங்க இந்த பாருங்கள், செலவு பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணிடலாம் மாஸ்டர். ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே வாங்க, சட்டியை வைப்போம். பாருங்க, ஒரு படி பல்லாரி 150 கிராமு, தக்காளி 300 கிராமு, மல்லித்தலை 50 கிராமு, புதினா 50 கிராமு, பச்சை மிளகா 30 கிராமு, பட்டை 12 கிராமு, லவங்கம் 3 கிராமு, ஏலக்காய் 6 கிராமு, சின்ன வெங்காயம் 225 கிராமு, பூண்டு 200 கிராமு, இஞ்சி 150 கிராமு, கல்லுப்பு 50 கிராமு, முந்திரி 5 கிராமு, மிளகாய்த்தூள் 10 கிராம், நெய் 200, ரீஃபண்ட் ஆயில் 200, சீரக சம்பா அரிசி 1.5 கிலோ, எலுமிச்சம்பழம் 2, தயிர் 150 மில்லி, கறி 1.25 கிலோ போடுறோம். இப்போ நம்ம சட்டி காஞ்சிருச்சு, நெய் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க பாருங்க, அப்படி அருமையாக ஓடுது பாருங்க. இந்த பாரு, நெய் ஊற்றியாச்சு. இப்போ ஆயில் ஊற்றுவோம். இப்போ நம்ம எண்ணெய் நெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் காயட்டும், காய்ஞ்சி விட்டு பல்லாரி போடுவோம். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த பாருங்க, காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பல்லாரியை போடுவோம். அப்படியே லைஸாக மல்லியப்பாக வெட்டி வச்சுருக்கோங்க. இங்கே பாருங்க, அப்படியே பொரியும். இப்போ நம்ம புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, ஒரு படிக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுவோம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொன்னேரமாக போயிட்டு நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி நல்லா வதங்கிருச்சு. கறி இப்போ போடுவோம். கழுவி வச்சுன கறியை கறியை போட்டு தயிர் அப்படியே ஏற்ற செலவெல்லாம் கிழிச்சு தயிர், இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பட்டை கிராம்பு ஏலக்காய் நைட்டே அரைச்சி வச்சு. ஆமாம், நைட்டே ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கு. ஒரு அரை செம்பு தண்ணி அப்படியே கழுவி வச்சுருக்கோம். உப்பு ஒரு படிக்கு, முந்திரி ஒரு 10 கிராம். அடுப்பு நல்லா எரியுது. அப்படியே கிண்டி விடுவோம். மூடி போட தேவையில்லை. நல்லா எரியுது. மல்லித்தண்ணி ஸ்டேஜில் ஆட் பண்ணி சிம்லேயே இருக்கட்டும் கொஞ்ச நேரம். ஒரு படிக்கு தாளித்து இஞ்சி பூண்டு எல்லாமே ஏற்றியாச்சு. கடைசியாக பச்சை மிளகா எலுமிச்சம்பழம் தான் போடணும். கறி வேகட்டால் கொஞ்சம் அரை வேக்காடாட்டி அரிசியை ஊற போடுவோம். வேறு லெவலில் செய்வோம். கறி வெந்துக்கிட்டு கறி வேகிறதுக்கு ஒரு அரை செம்பு 3/4 செம்பு தண்ணி ஊற்றிருப்போம். அது வந்து கணக்கிலே வராது. செலவு தண்ணிக்கும் இந்த அளவு தண்ணிக்கு கணக்கிலே வராது. செலவு தண்ணி, செலவை கழுவி ஊற்றுறது. கறி வேகிற வரைக்கும் அந்த தண்ணி வற்றி அப்படி ட்ரையாக எண்ணெயில் அடுத்து வேகும். நம்ம செலவு தண்ணி எப்பயும் போல் ஊற்றணும், குறைக்க தேவையில்லை. கறி வேக ஆரம்பிச்சு அரிசியை ஊற போட்டுவோம். கறி அரை வேக்காடு ஆயிடுச்சு. நம்ம இப்போ அரிசி ஊறுறதுக்கு அரை மணி நேரம் அதனால் 2 கல்னு எடுத்து நம்ம ஊற போடுவோம். மாஸ்டர் உட்காந்துட்டீங்க. 100 கிலோ கூட நின்றுக்கிட்டு ஆகிக்கல. அந்த 1 கிலோ 1.5 கிலோ ஆகிறது முடியாது. மாஸ்டர் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, வாழ்த்துக்கள், ரொம்ப வாழ்த்துறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதான் உண்மையை உறக்க சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. வேறு எது ஒளி மறு எதுவும் இல்லை. எல்லாத்துக்குமே அவங்க குடும்பத்தாருக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் வாழ்த்துக்கள். இந்த சப்ஸ்கிரைபரை மேலும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஷேர் பண்ணீங்கன்னா மென்மேலும் வளர்றது உங்களுடைய ஆதரவு மிச்சம் தேவை எங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணணும்.
அதாவது நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள், அது தப்பே இல்லை. கறி வந்துருச்சு அனுபவம். கறி ஓரளவு 80% வந்துருச்சு. கறி இப்போ ஒரு 80-90% வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணி அலற விட்டோம்னா 100% வெந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு படி 2.25 லிட்டர் தண்ணி நம்ம ஊற்றுறோம். இப்போ அடுப்பை கிட்ஸுன்னு ஏற்றுறோம். வேகமாக ஏற்றி விடுங்க அடுப்பை. நானே ஏற்றுறேன். பச்சை மிளகா போடுவோம். ஏன்னா ஒரு படிக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, நிறைய 30-40 கசங்கி போயிடும். அப்படியே மேலே போகிறோம், அவ்வளோதான். உலகி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம மூடியை போடுவோம். நம்ம இப்போ அரிசி ஊறிடுச்சு. உலையும் அரிசி ஊறிடுச்சு. இங்கே வாங்க, உலையும் கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அரிசியை போட்டுருவோம். மேலே இப்படி நல்ல தண்ணி ஊற்றிட்டோன்னா மாவு நிற்காது உங்களுக்கு. அரிசியில் ஒன்றோட ஒன்று சோறு ஒட்டாதீங்க. வர இப்போ வந்து உலை கொதிச்சிருச்சு. அரிசி நல்லா 1/2 மணி நேரம் ஊற்றி, 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊறினாலும் களியாக போயிடும். 1/2 மணி நேரத்துக்கு கீழே ஊற வச்சாலும் ஒன்றோட ஒன்று 2 அரிசியாக உடையும். அதனால் 1/2 மணி நேரம் தான் அரிசி கணக்கு. சீரக சம்பா இங்கே பாருங்கள், அரிசி ஊறிடுச்சு. இந்த பாருங்க உலை கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அரிசியை போட்டுக்கலாம். நம்ம எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம். அரிசி போட்டதும் கிண்டக்கூடாது. ஒரு செகண்டு, ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் சென்று கிண்டினா தான் இந்த இப்போ கொதிக்கும் போது கிண்டாதான் உடையாது உங்களுக்கு அரிசி. இல்லைன்னா கிண்டும் போதே உடனே. ஆமாம், இன்னுமே உடையும். இப்போ நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடும். ஒரு படி நல்லா தரமாக அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருங்க. இல்லை ஒரு படி உப்பு பாருங்கள். இலையை போட்டு அனலை போடுவோம். சரிங்களா? கிட்ஸுன்னு இருக்கு. விறகுலாம் எடுத்துடலாம். விறகுலாம் எடுத்துடலாம். சூப்பராக இருக்குங்க. வேற பயங்கரமாக. இலையை போட்டுடலாம். போட்டலாம். மூடி எடுங்க. போட்டலாமா? அது பூரா மேலே ஏற்றிடலாம். இப்போ நம்ம ஒரு படி அப்படி தெருக்கு அப்படி பயங்கரமான கலரு, அப்படி வேறு லெவலு. அது ஒரு படி கேட்டுக்கிட்டே இந்த ஒரு படி போடுவீங்க. அலையமாக அவ்வளோ டாப்பாக இருக்கும். ஒரு படி தம் போட்டாச்சு. ஒரு 3/4 மணி நேரம் சென்று உடச்சி பார்ப்போம். ஓகேங்களா? ஒரு படி தம் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். பார்த்து உடப்போம். அது மாஸ்டர் பாருங்க, அப்படியே கலர்ஃபுல்லாக வேறு தரமாக இருக்குது. வேறு லெவலுங்க. தம் ஆயிடுச்சா மாஸ்டர்? பாருங்க, அப்படியே எடுத்து தம் ஆயிடுச்சு. கிச்சன் கறின்னு பாருங்க. அப்படி அடடா மல்லியப்பா போச்சுங்க. பிரியாணி பாருங்க, அப்படியே வேறு லெவலாக அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குங்களா? கறியெல்லாம் பாருங்க, அப்படியே ஒன்றுமே இல்லைங்க. அருமையான சிம்பிளாக தாங்க செஞ்சோம். பார்த்தீங்களா? இப்படி இங்கே பாருங்க. அடடா, நெய் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க. உப்பு, புளிப்பு, உரப்பு எல்லாம் கறி பாருங்க, எல்லாமே டாப்பாக இருக்குங்க. அருமையாக இருக்குது. ஒரு படி அவசியம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கணும். சரிங்களா? வேறு லெவலுங்க. பிரியாணி வேறு லெவலாக வந்திருக்கு. இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செய்யுங்க, பக்காவாக இருக்கும். அதாவது ஒரு இடத்துல தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், ஒரு இடத்துல புளிப்பு இல்லாமல் இருக்கும். ஒரு 10 கிராம் கூட போடுவோம், ஒரு 1/4 கிலோ கம்மியாக போடுவோம். அதுமாதிரி பூண்டு சப்புன்னு இருக்கும், ஒரு 1/4 கிலோ கூட போடுவோம். ஒரு இடத்துல 100 கம்மியாக போடுவோம். இப்போ மலை பூண்டுனால ஒரு 100 கம்மியாக போட்டிருக்கோம் எல்லாத்துலேயுமே. அதனால் நீங்கள் இந்த நாங்கள் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் என்ன ஐட்டம் போடுறோம் அப்படின்னு பார்த்து நீங்கள் போடுங்க. அப்போ பார்த்து வேறு லெவலாக இருக்கும். பிரியாணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்க, அப்படியே வீடே மணக்குது. பயங்கரமாக இருக்குது. கேமராமேனும் சாப்பிட்டாரு, என்னைய சாப்பிட விடலை, அவரும் சாப்பிட்டாரு. பயங்கரமாக இருக்குது. அப்படியே பக்காவாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், உடனே ரிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? நன்றி, மிக்க நன்றி.